குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஓம் பிராண்ட் சாஃப்ட்வேர் பார்க்க போகிறோம். ஓம் பிராண்ட் பிஎல்சி பார்க்க போகிறோம். இதுக்கு சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் ப்ரோக்ராமர். இது ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் நியூ ப்ரோக்ராம் பேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலில் போய்க்குங்க. ஃபைலில் போயிட்டு நியூன்னு கொடுங்க. நியூ கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். டிவைஸ் நேம், இங்கே ஏதாவது அப்ளிகேஷன் நேம் வந்து கொடுத்துக்குங்க. நீங்கள் இங்கே என்ன மாடல், என்ன பிஎல்சியில் இந்த ஓம் பிராண்ட்ல என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்க, டைப்பு அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துக்குங்க. நெட்வொர்க் டைப் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பின்னு கொடுத்துக்குங்க. இங்கே கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஏதாவது நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே ப்ரோக்ராமிங் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இப்படி தான் இருக்கும் ப்ரோக்ராமிங் பேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரங்னு சொல்லுவாங்க. இது ரைட் சைடு ரங்னு சொல்லுவாங்க. இது இந்த ஹரிசாண்டலாக இருக்கிற லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்னு சொல்லுவாங்க. நம்ம பார்க்கலாம் இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத. இங்கே பாருங்க, நார்மலி ஓப்பன் கான்டெக்ட் இருக்கு, நார்மலி க்ளோஸ் கான்டெக்ட் இருக்கு. இது பேரலாக போடணும்னா நார்மலி ஓப்பன் கான்டெக்ட், இது பேரலி க்ளோஸ்டு கான்டெக்ட். இது வெர்டிக்கல் லைனு, இது ஹரிசாண்டல் லைனு. இப்போ நம்ம ஒன்று பார்க்கலாம். இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணுவோம் அங்கே ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ப்ளூ கலரில் இந்த மாதிரி பாக்ஸ் வந்துடும். அப்புறம் நீங்கள் எலமெண்ட்டை வந்து சூஸ் பண்ணுங்க, என்ஓவை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணோடனே ப்ரோக்ராமர் பேஜ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அட்ரஸிங் கேட்கும். இதுக்கு வந்து இன்புட் அட்ரஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 0.00, 0.01, 0.02 இந்த மாதிரி கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நேம் கேட்கும், கமெண்ட்டு. நீங்கள் கமெண்ட் கொடுத்துக்கலாம். இன்புட் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ இன்புட் ஆயிடுச்சு. இன்புட் இங்கே பிளேஸ் ஆயிடுச்சு. அகைன் பாருங்க, இந்த என்வோக் சிம்பிள் இருக்கு. இங்கே பாருங்க செலக்ஷன் மோட்னு இருக்கா, இதை கொடுத்தீங்கன்னா கர்சர் உங்களுக்கு வந்துடும். இல்லை எஸ்கேப் கொடுத்து கூட நீங்கள் கர்சர் வந்து கொண்டு வந்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்க, இங்கே ரெட் கலர்ல இருக்கலாம். ரெட் கலர் இருந்தா ஒன்று இங்கே ப்ரோக்ராம்ல எரர்னு இருக்கும், இல்லை ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா இந்த ரெட் கலர்ல உங்களுக்கு வரும். இப்போ டெல்டா, மிட்சுபிஷி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெயில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஆனால் இதில் நீங்கள் ரெயில் நீங்கள் தான் பிளேஸ் பண்ணணும். இப்போ ஹரிசாண்டல் லைன் எடுத்துட்டேன், சூஸ் பண்ணிட்டு இங்கே பாருங்க, நமக்கு எங்கே வேணுமோ அங்கே ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த லைன் வந்து பிளேஸ் ஆயிடும். இப்போ ஆயிடுச்சு. இப்போ எஸ்கேப் பிடிச்சி வெளியே வந்துக்கலாம். இப்போ அவுட்புட் காயில் கொடுக்கணும். இங்கே பாருங்க, அவுட்புட் காயில் இருக்கு. இது நார்மலி ஓப்பன் அவுட்புட் காயில் கொடுத்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அட்ரஸிங் கேட்கும். அவுட்புட்டுக்கு அட்ரஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 100.00, 100.01, 100.02 இந்த மாதிரி கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா கமெண்ட் கேட்கும். இதில் கமெண்ட் கொடுத்துக்குங்க, அவுட்புட் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க, இந்த ரெட் கலர் மார்க் இல்லை அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்ல இங்க எரர் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ ப்ரோக்ராம் போனீங்கன்னா கம்பைல் இருக்கும், கம்பைல் பண்ணுங்க. கம்பைல் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்க கம்பைல் ஆயிடுச்சு. பாருங்க, 0 எரர்ஸ் 0 வார்னிங்ஸ்னு இருக்கு. அடுத்து சிமுலேஷன்ல போனீங்கன்னா ஒர்க் ஆன்லைன் சிமுலேஷன் இருக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராமை சிமுலேஷனுக்கு டவுன்லோடிங் பண்றோம். டவுன்லோட் ஆயிடுச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கு பாருங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆக ரெடியா இருக்கு அப்படிங்கிற அர்த்தம். இங்க பாருங்க, இந்த கண்ணாடி மாதிரி சிம்பிள் இருக்க டாகிள் விண்டோ மானிட்டரிங், இப்போ வந்து பாத்தீங்கன்னா மானிட்டரிங் மோட்ல இருக்கு அப்படிங்கிற அர்த்தம். அதனால இது எனேபிள் ஆயிருக்கு. இப்போ இன்புட்டை சூஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா செட்னு இருக்கும் பாருங்க. செட் ஆன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆயிடுச்சு. அதே மாதிரி செட்ல போயிட்டு ஆஃப் கொடுத்தீங்கன்னா இன்புட் ஆஃப் ஆயிடுச்சு, அவுட்புட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் பண்ணணும். இங்கேயே பாருங்க, உங்களுக்கு
ஷார்ட்கட்ல இருக்கும் கம்பைல் பண்றதுக்கு. நீங்க இதுல கூட போய் நீங்க கம்பைல் பண்ணிக்கலாம். இது பாருங்க ரீட் ஒன்லி மோட் இருக்கு. இது வந்து ரீட் பண்றதுக்காக நம்ம அதை பார்க்கலாம். இப்போ எகைன் வந்து ரிவர்ஸ்ல வரணும். சிமுலேஷன் போயிட்டு ஆஃப்லைன் கொடுத்துட்டோம்னா இந்த கிரீன் கலர் வந்து போயிடும். இப்போ ப்ரோக்ராம் வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க ரீட் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து ரீட் பண்ணலாம், ஈஸியா இருக்கும் ரீட் பண்ண. ஒரு 10 லைன் ப்ரோக்ராம் பண்றீங்கன்னா உங்களுக்கு ரீட் பண்ண ஈஸியா இருக்கும். அதுக்காக இந்த ஆப்ஷனு. இது வந்து கம்பேர் பண்றதுக்காக இந்த ஆப்ஷனு. இது வந்து மானிட்டரிங் ஆச்சுன்னா இந்த டாகல் விண்டோ வந்து மானிட்டரிங் ஆக்டிவேட் ஆயிரும் சிமுலேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம். நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் பார்த்துட்டோம். சேம் அதே மாதிரி தான் நார்மலி க்ளோஸ் கான்டாக்ட் சூஸ் பண்ணலாம். 0.01 நீங்க நேம் கொடுக்கணும்னா கொடுக்கலாம், இல்லை விட்டுடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரீன் பாருங்க ரெட் கலர்ல இருக்கு, அப்போ எரர்ல இருக்கு. இப்ப ஒரு அவுட்புட் காயில் போடலாம் 100.01. பாருங்க இப்போ அவுட்புட் காயில் வந்து போட்டாச்சு. ஆனா இங்க பாருங்க சென்டர்ல அது ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகல, நம்ம தான் வந்து ஹரிசாண்டல் லைன் போடணும். போட்ட உடனே பாருங்க ரெட் வந்து கிரீனா மாறிடுச்சு. நமக்கு ப்ரோக்ராம்ல எரர் இல்லை அப்படிங்கிற அர்த்தம். இப்ப பேரலா போடணும்னா அது 0.02 பேரலல் கனெக்ஷன் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் நார்மலி ஓப்பன் கான்டாக்ட்னாலும் இப்படிதான் போடணும், நார்மலி க்ளோஸ் கான்டாக்ட்னாலும் இப்படிதான் நம்ம பேரலையும் பண்ணணும். இப்ப இந்த ஆப்ஷன் முடிச்சுட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வெர்டிக்கல் லைனு. வெர்டிக்கல் லைன் போடணும் அப்படின்னா இப்போ எகைன் வந்து அந்த வெர்டிக்கல் லைன் டெலிட் பண்ணணும், அதையே சூஸ் பண்ணி எகைன் அது மாதிரியே ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வெர்டிக்கல் லைன் வந்து டெலிட் ஆயிரும். இது வந்து ஹரிசாண்டல் லைனு. இது நார்மலி ஓப்பன் காயில். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலி க்ளோஸ் காயில். இப்போ இந்த நார்மலி க்ளோஸ் காயில் பார்க்கலாம். நார்மலி க்ளோஸ் காயில் சூஸ் பண்ணிட்டேன், பிளேஸ் பண்ணிட்டேன், அட்ரஸிங் கொடுக்குறேன். இப்போ நார்மலி க்ளோஸ் காயில் வந்து நம்ம அட்ரஸிங் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம கம்பைல் பண்ணலாம், ஷார்ட்கட்ல கூட பண்ணிக்கலாம். கம்பைல் ஆயிடுச்சு, எரர் எதுவும் இல்லை. சிமுலேஷன்ல போயிட்டு ஒர்க் ஆன்லைன் சிமுலேட்டர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிமுலேஷனுக்கு ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க நார்மலி ஓப்பன் கனெக்ட் போட்டிருக்கோம், இது வந்து நார்மலி க்ளோஸ் அவுட்புட் காயில் போட்டிருக்கோம். அதனால இப்ப நம்ம இங்க இன்புட் ஆனே பண்ணல, ஆனா அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலி க்ளோஸ் கனெக்ட் போட்டுறதுனால நம்ம இன்புட் ஆன் ஆகிறதுக்கு முன்னாடி அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு. இப்ப இதுக்கு இன்புட் ஆன் பண்ணலாம். இன்புட் ஆன் ஆன உடனே நமக்கு அவுட்புட் கட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்க பாருங்க இன்புட்டை ஆன் பண்றோம், நமக்கு நார்மலி க்ளோஸ் பண்ணிட்டு நார்மலி ஓப்பன் ஆன மாதிரி நமக்கு அவுட்புட் கட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படிதான் வந்து ப்ரோக்ராமிங் வந்து பண்ணணும். மறுபடி சிமுலேஷன்ல போயிட்டு ஆஃப்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ எகைன் வந்து ப்ரோக்ராம் பண்ணுற பேஜுக்கு வந்துடுச்சு. இப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணணும். வெரி பேசிக் தான். இது வந்து நியூ பிஎல்சி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. இதில் நம்ம புதுசாக இன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா நம்ம இதில் தான் போய் எடுத்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா லைன் கனெக்ட் மோடு. இது லைன் வந்து டெலீட் பண்ணுறதுக்காக. அவ்வளோதான், இவ்வளோதான் இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம அடுத்தடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது டவுட்னா கேளுங்க.
தேங்க்யூ.